ஹாய் வணக்கம், குட் ஈவினிங். வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் பியா கிரிக்கெட் chat. இன்னைக்கு நம்ம பேச போற கேம் குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். ரெண்டு பேருக்கும் மஸ்ட் வின் கேம். குஜராத் டைட்டன்ஸ் சுப்மன் கில் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. டெல்லி கேபிட்டல்ஸ் ஜேசன் ஃப்ரேசர் மெகக் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. போன மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாரு. ரிஷப் பந்த் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. டேவிட் வார்னர் கொஞ்சம் ஃபார்ம் டெய்ல் ஆஃப் ஆயிடுச்சு. மிச்சல் மார்ஷ் இல்ல, கான் பேக் டு ஆஸ்திரேலியா ஃபார் ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி. அதை பாக்குறதுக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் நல்ல ஃபார்ம்ல வந்துட்டாங்க. அண்ட் குஜராத் டைட்டன்ஸுமே கில் இஸ் டூயிங் வெல், பட் ராகுல் டெவாட்டியா கொஞ்சம் ஜாஸ்தி பால் ஆடணும். அண்ட் விஜய் சங்கர் டீம்ல எதுக்கு இருக்காரு எனக்கு சத்தியமா புரியலங்க. ஷாருக் கான் மாதிரி ஒரு பவர் ஹிட்டர் இருக்கும்போது விஜய் சங்கர் எதுக்கு இருக்காரு? டேவிட் மில்லரோட ஆப்சன்ஸ் ரொம்ப ரொம்ப பெரிய பாதிப்பு குஜராத் டைட்டன்ஸுக்கு. அவர் வந்தாகணும். அண்ட் இந்த மேட்ச் அகமதாபாத்ல ஆடுறதுனால குஜராத் டைட்டன்ஸ் லைட் ஃபேவரட்ஸ். ஆனா டெல்லி கேபிட்டல்ஸ் இப்ப அந்த வின்னுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு உற்சாகத்தோட இருப்பாங்க. என்னோட 5 ஃபேண்டசி பிக்ஸ் இந்த கேமுக்கு வந்து ரிஷப் பந்த், ஜேசன் ஃப்ரேசர் மெகக், சுப்மன் கில், டேவிட் மில்லர் அண்ட் சாய் சுதர்ஷன். மற்றபடி ஐபிஎல்ல என்ன நடந்திருக்கு லாஸ்ட் 2-3 டேஸ்ல? சன்ரைசர்ஸ் 287 பெங்களூரோட ஆர்சிபியோட. அதை ஆர்சிபி ட்ரை பண்ணாங்க. தினேஷ் கார்த்திக் ஒரு 33 பால் 80, 262. என்ன ஆயிட்டு இருக்குங்க? 280 சேஃப் கிடையாது, 260 சேஃப் கிடையாது. நேத்தி பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் 6 ஓவர்ல 96 ரன் தேவை, 4 விக்கெட் இன் ஹேண்ட். ரோமான் பாவலும் ஜாஸ் பட்லரும் அடிச்சாங்க. 6 ஓவர்ஸ் 96 கூட இப்பெல்லாம் அடிக்கலாம். என்ன ஸ்கோர் சேஃப்? ஒரு போலரா இருக்கிறதுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குமா இந்த மாதிரி இதுல? பவுண்டரிஸ் ஆர் கெட்டிங் புஷ்ட். டூ ஃபர்ஸ்ட் ஆடும் போது கூட ப்ரெஷர் இருக்கு. என்ன சேஃப் ஸ்கோர்? 200 சேஃப் ஸ்கோரா, 220 சேஃப் ஸ்கோரா, 240 சேஃப் ஸ்கோரா? அண்ட் 287 கூட ஒரு அஃப்கோர்ஸ் 287 அடிக்க முடியாது, பட் கொஞ்சம் த்ரெட்டன் பண்ணாங்க. ஆர்சிபி அன்னைக்கு கிளென் மேக்ஸ்வெல் அண்ட் கேமரன் கிரீன் இல்ல, அவங்க இருந்திருந்தா மேபி அடிச்சிருப்பாங்க. நேத்தி 6 ஓவர்ஸ் 96, பட்லர் அன்ஃபிட்டா வேற இருந்தாரு. எப்படியோ புஷ் பண்ணிட்டாரு டீம் அக்ராஸ் த லைன். ராமன் பவல், சுனில் நாராயண் அடிச்சாரு. அண்ட் பயங்கர ஒரு அன்பிரடிக்டபிளா போயிட்டு இருக்கு இந்த ஐபிஎல். சுனில் நாராயண் யூஸ்வலி பர்பிள் கேப் லீடரா இருப்பாரு. இந்த வாட்டி ஆரஞ்சு கேப் கண்டென்ஷனுக்கே வந்துட்டாரு. செம செஞ்சுரி அது ஒண்ணு நேத்து அடிச்சது. அதை அடிச்சு பாவம் அன்லக்கி, கொல்கட்டா தோத்தது. பட் மிச்சல் ஸ்டார்க்கு 24 கோடி கொடுத்து 6 ஓவர்ஸ் 96 இருக்கு, கண்டெயின் பண்ணுன்னா அவரால் பண்ண முடியல. 2 ஓவர்ல ஒரு ஓவரை வந்து ஒரு 10-12 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தா கேமே மாறி இருக்கும். பட் அதுக்குதான் அவ்வளவு பைசா கொடுத்து எடுத்திருக்காங்க. கல்கட்டா ரொம்ப டிசப்பாயிண்டடா இருப்பாங்க. 6 ஓவர்ஸ் 96 டிஃபெண்ட் பண்ணலைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். மறுபக்கம் பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் 6-1 டாப் ஆஃப் த டேபிள், 100% டாப் 2ல பினிஷ் பண்ணுவாங்க, அதுல டவுட்டே இல்லை. சஞ்சு சாம்சன் கேப்டன்சி அப்சல்யூட்லி பயங்கரமா பண்றாரு. கேப்டன்சி ஒரு கொஞ்சம் பொறுமையா இருக்காரு, பதட்டப்பட மாட்டேங்கிறாரு, காம் கம்போஸ் நல்லா பண்றாரு சஞ்சு சாம்சன் கேப்டன்சி. ராஜஸ்தான் ராயல்ஸ் நல்லா ரெஸ்பாண்ட் பண்றாங்க அவருக்கு. கேப்டன் அண்ட் கோச் நல்ல ஈக்குவேஷன் இருக்கு. மறுபக்கம் பாத்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா ஓவரா சிரிக்கிறாரு, ஓவரா புகழறாரு அப்போசிஷனை. ஆனா அவங்க டீம் ரொம்ப சஃபர் ஆயிட்டு இருக்கு. ஹார்திக் பாண்டியாக்கும் ஒரு மஸ்ட் வின் கேம் நாளைக்கு அகேன்ஸ்ட் பஞ்சாப். அதை ஜெயிச்சிருவாங்க. அந்த கேம் நம்ம தனியா பேசுவோம். பட் ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் அப் ஆஃப் மற்ற ஐபிஎல் கேம்ஸ் பேசலான் இருந்தேன், அலாங் வித் குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க நோட்டிபிகேஷனுக்கு. என்ஜாய் த சம்மர் ஆஃப் கிரிக்கெட். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டிட்டோம். உங்க சப்போர்ட் இல்லாம அவ்வளவு வந்திருக்க முடியாது. லெட்ஸ் என்ஜாய் த சம்மர் ஆஃப் கிரிக்கெட். ப்ளீஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை. தேங்க்யூ வெரி மச்.